மதுரையில் நடந்த மாநாட்டில் வந்து அண்ணாமலை அவர்கள் மேடைக்கு வந்தார். அந்த கரகோஷம் பார்த்தோம். ஒரு சினிமா ஆடியன்ஸில் என்ன அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமோ, மிகப்பெரிய தலைவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குமோ அந்த வரவேற்பு நம்ம பார்த்தோம். இல்லை அது மிகப்பெரிய தலைவர்கள் மாதிரி அப்படின்னு சொன்னால் அப்போ அண்ணாமலை மிகப்பெரிய தலைவர் வந்துகிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ரிசப்ஷன் பார்த்தோம்னு சொல்கிறேன். அதாவது அவர் ஆல்ரெடி வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் உருவாகி இருக்கின்றார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் பாருங்க, அந்த கரகோஷம் வந்து அந்த வார் ரூமை சேர்ந்த 15 பேர் தான் வந்து கைத்தட்டி ஏதோ ஆம்ப்ளிஃபயர்லாம் போட்டு சவுண்டு உண்டாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. நீங்கள் அதெல்லாம் வந்து ஏற்றுக்க கூடாது. இந்த 15 பேருக்கு காசு கொடுத்து கூட்டின்னு வந்திருக்காங்களா, அவங்க வந்து கைத்தட்டிட்டு எல்லாம் அந்த ஸ்பீக்கர் அதெல்லாம் போட்டு இவ்வளோ பெரிய ஒரு சவுண்டாக உருவாக்கினதா நம்பத்தகாத தகவல்கள் கூறுகின்றன. தொண்டர்கள் அண்ணாமலை பின்னாடியா அப்படின்னா என்ன கேட்டால் தமிழகத்தில் பெரும்பான்மையான பாஜக அண்டு பாஜகவுக்கு வருகின்ற வாக்குகள் எல்லாமே அண்ணாமலைக்கு பின்னாடி.